முதலில் 6 மொழிகளில் எடுக்கப்பட்ட தமிழ் படம் எது? ஏ. நவராத்திரி, பி. தெய்வமகன், சி. பராசக்தி, டி. மலைக்கள்ளன். சரியான பதில் ஆப்ஷன் டி. மலைக்கள்ளன். அதிக நறுமணம் வீசும் மலர் எது? ஏ. மல்லிகை, பி. ரோசா, சி. லாவெண்டர், டி. தாமரை. சரியான பதில் ஆப்ஷன் ஏ. மல்லிகை. அதிக துர்நாற்றம் வீசும் மலர் எது? ஏ. டைட்டன் ஆரம், பி. பெலிகன், சி. அர்னால்டி, டி. கிடாரம். சரியான பதில் ஆப்ஷன் சி. அர்னால்டி அண்ட் டைட்டன் ஆரம் ரெண்டுமே அதிக துர்நாற்றம் வீசக்கூடிய மலர் தான். அதில் ஃபஸ்ட்டு எதுன்னு சொல்லி பார்த்தோன்னா அர்னால்டி ரொம்ப அதிகமான துர்நாற்றத்தை வீசக்கூடிய மலர். பூமி சூரியனுக்கு மிக தொலைவில் இருக்கும் நாள் எது? ஏ. ஜூன் 12, பி. ஜனவரி 3, சி. ஆகஸ்ட் 15, டி. ஜூலை 6. சரியான பதில் ஆப்ஷன் டி. ஜூலை 6. இது ஒரு கிவ்வே கொஸ்டின். பூமி சூரியனுக்கு மிக அருகில் இருக்கும் நாள் எது? ஏ. ஜூன் 12, பி. ஜனவரி 3, சி. ஆகஸ்ட் 15, டி. பிப்ரவரி 9. இது ஒரு கிவ்வே கொஸ்டின் அப்படிங்கிறனால இதுக்கான சரியான பதிலை நீங்கள் கீழே கமெண்டில் பதிவு செய்து இந்த கிவ்வேயில் நீங்கள் ஜாயின் பண்ணி கொள்ளலாம். தமிழ்நாட்டில் அக்மார்க் நிறுவனம் அமைந்துள்ள இடம் எது? ஏ. கோவை, பி. சென்னை, சி. விருதுநகர், டி. திருச்சி. சரியான பதில் ஆப்ஷன் சி. விருதுநகர். தமிழ்நாட்டில் அமைந்துள்ள மிகச்சிறிய வனவிலங்கு சரணாலயம் எது? ஏ. முதுமலை சரணாலயம், பி. களக்காடு சரணாலயம், பி. கோடியக்கரை சரணாலயம், டி. வல்லநாடு சரணாலயம். சரியான பதில் ஆப்ஷன் டி. வல்லநாடு சரணாலயம். உலகிலேயே எந்த உயிரினத்தின் இரத்தம் விலை உயர்ந்தது? ஏ. பாம்பு, பி. தவளை, சி. நண்டு, டி. கரப்பான். சரியான பதில் ஆப்ஷன் சி. நண்டு. பறக்கும், நடக்கும், நீந்தும் அனைத்தும் செய்யும் மீன் எது? ஏ. கேட்பிஸ், பி. ஜெல்லி மீன், சி. நெத்திலி, டி. கர்நாட் மீன். சரியான பதில் ஆப்ஷன் டி. கர்நாட் மீன். அதிக ஏரிகள் கொண்ட நாடு எது? ஏ. பின்லாந்து, பி. இந்தியா, சி. கனடா, டி. ஐஸ்லாந்து. சரியான பதில் ஆப்ஷன் சி. கனடா. முட்டையின் கிண்ணம் என்று அழைக்கப்படும் மாநிலம் எது? ஏ. ஒடிசா, பி. ஆந்திரா, சி. மணிப்பூர், டி. குஜராத். சரியான பதில் ஆப்ஷன் பி. ஆந்திர பிரதேசம். சிலந்தி உணவு மற்றும் தண்ணீர் இல்லாமல் உயிர் வாழும் காலம் எவ்வளவு? ஏ. 8 வாரம், பி. 1 வாரம், சி. 2 வாரம், டி. 12 வாரம். சரியான பதில் ஆப்ஷன் ஏ. 8 வாரம்.
இந்திய ரூபாய் நோட்டில் காந்தி படத்திற்கு முன் எந்த படம் இருந்தது? ஏ யானை, பி டிராக்டர், சி செங்கோட்டை, டி அசோகர் தூண். சரியான பதில் ஆப்ஷன் டி அசோகர் தூண். வானவில் நடுவில் இருக்கும் நிறம் என்ன? ஏ மஞ்சள், பி பச்சை, சி ஊதா, டி சிவப்பு. சரியான பதில் ஆப்ஷன் பி பச்சை. இது ஒரு கிவ்வே கொஸ்டின். சிவப்பு கிரகம் என்று அழைக்கப்படும் கோள் எது? ஏ வியாழன், பி சனி, சி செவ்வாய், டி வெள்ளி. இது ஒரு கிவ்வே கொஸ்டின் அப்படிங்கிறனால இதுக்கான சரியான பதிலை கீழே கமெண்டில் பதிவு செய்து இந்த கிவ்வேயில் நீங்கள் ஜாயின் பண்ணி கொள்ளலாம். உதய சூரியனின் நிலம் என்று அழைக்கப்படும் நாடு எது? ஏ ஜப்பான், பி அமெரிக்கா, சி சீனா, டி ரஷ்யா. சரியான பதில் ஆப்ஷன் ஏ ஜப்பான். சூரிய குடும்பத்தில் மிக வெப்பமான கோள் எது? ஏ சனி, பி வியாழன், சி வெள்ளி, டி புதன். சரியான பதில் ஆப்ஷன் சி வெள்ளி. இது ஒரு கிவ்வே கொஸ்டின். சூரிய ஒளியில் இருந்து கிடைக்கும் வைட்டமின் எது? ஏ வைட்டமின் சி, பி வைட்டமின் பி, சி வைட்டமின் ஏ, டி வைட்டமின் டி. இது ஒரு கிவ்வே கொஸ்டின் அப்படிங்கிறனால இதுக்கான சரியான பதிலை நீங்கள் கீழே கமெண்டில் பதிவு செய்து இந்த கிவ்வேயில் நீங்கள் ஜாயின் பண்ணி கொள்ளலாம். பச்சை நிற சூரியன் தெரியும் நாடு எது? ஏ உகாண்டா, பி நார்வே, சி ரஷ்யா, டி பின்லாந்து. சரியான பதில் ஆப்ஷன் பி நார்வே. உடல் பருமன் அதிகரித்தால் கடுமையான சட்டம் உள்ள நாடு எது? ஏ உகாண்டா, பி ஜப்பான், சி ரஷ்யா, டி சீனா. சரியான பதில் ஆப்ஷன் பி ஜப்பான். தன் நிறத்தை மாற்றிக்கொள்ளும் பறவை எது? ஏ கோமாளியா, பி காடைகள், சி ஹம்மிங் பறவை, டி சிட்டுக்குருவி. சரியான பதில் ஆப்ஷன் சி ஹம்மிங் பறவை. எந்த உயிரினத்தின் தோலில் அதிக மருந்து தயாரிக்கப்படுகிறது? ஏ ஆமை, பி பாம்பு, சி தவளை, டி தேள். சரியான பதில் ஆப்ஷன் டி தேள். இரவில் விவசாயம் செய்யும் நாடு எது? ஏ வியட்நாம், பி கனடா, சி பூட்டான், டி பிரேசில். சரியான பதில் ஆப்ஷன் ஏ வியட்நாம். தினமும் மனிதன் எப்படி தூங்கினால் ஆயுள் அதிகரிக்கும்? ஏ நேராக, பி வலதுபுறமாக, சி இடதுபுறமாக, டி கவிழ்ந்து. சரியான பதில் ஆப்ஷன் சி இடதுபுறமாக. அதிக மண் வீடு உள்ள நாடு எது? ஏ புருண்டி, பி இந்தியா, சி காம்பியா, டி செனிக்கல். சரியான பதில் ஆப்ஷன் பி இந்தியா.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் மொத்தம் 3 கிவ்வே கொஸ்டின் கேட்டிருக்கோம். அதுக்கான சரியான பதிலை நீங்கள் கீழே கமெண்டில் பதிவு செய்து இந்த கிவ்வேயில் நீங்கள் ஜாயின் பண்ணி கொள்ளலாம். ஓகே, இந்த கிவ்வேக்கான ரூல்ஸ் அண்ட் ப்ரைஸ் நான் என்னென்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த கிவ்வேக்கான ப்ரைஸ் என்ன சொல்லி பார்த்தோன்னா, ஒரு ஐஃபோனை தான் கிவ்வேயாக கொடுக்க போகிறோம். இருக்கிறதுல ஒரு பெரிய கிவ்வே இந்த வீடியோ தான் கொடுக்குறோம். ஒரு ஐஃபோனை வந்து நம்ம வந்து கிவ்வேயாக கொடுக்க போகிறோம். பட் இதுக்கான ரூல்ஸ் என்னென்னு சொல்லிடுறேன். இந்த வீடியோ பப்ளிஷ் பண்ண டேட் வந்து இன்றைக்கி டிசம்பர் நம்ம வந்து 8ஆம் தேதி இந்த வீடியோ வந்து பப்ளிஷ் பண்ணுறோம். இன்னையிலேருந்து கரெக்டாக டிசம்பர் 20க்குள்ளே, அதாவது டிசம்பர் 20க்குள்ளே இந்த வீடியோ வந்து 20,000 வியூஸ், அதாவது 20K, அதாவது 20,000 வியூஸ் போயிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ வந்து கிவ்வேக்கு எலிஜிபிள் ஆகும். அப்படி போகலை அப்படின்னா கிவ்வேக்கு எலிஜிபிள் ஆகுது. அப்படி 20,000 வியூஸ் வர்ற டிசம்பரில் 20க்குள்ளே வந்து 20,000 வியூஸ் போயிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ வந்து கிவ்வேக்கு எலிஜிபிள் ஆகி சரியாக கமெண்ட், அதாவது 3 கொஸ்டினுக்கும் சரியான பதில் வச்சுருக்க ஒரு ஆளை செலக்ட் பண்ணி அவளுக்கு வந்து ஐஃபோனை வந்து ஃப்ரீயாக கொடுக்க போகிறோம். பட் அவளுக்கு வந்து நிறையா பேர் வந்து இதில் வந்து சரியான பதில் அளிச்சிருந்தா அப்படின்னா ரேண்டமாக ஒரு ஆளை செலக்ட் பண்ணி அவளுக்கு வந்து இந்த ப்ரைஸை வந்து நம்ம கொடுக்க போகிறோம். நான் திருப்பியும் கிவ்வே ரூல்ஸ் சொல்லிடுறேன். இன்றைக்கி வீடியோ வந்து பப்ளிஷ் டேட் வந்து டிசம்பர் 8ஆம் தேதி வீடியோ பப்ளிஷ் பண்ணுறோம். இன்னையிலேருந்து டிசம்பர் 20க்குள்ளே, அதாவது 12 நாளுக்குள்ளே வந்து இந்த வீடியோ வந்து 20,000 வியூஸ் போயிருச்சு அப்படின்னா இந்த வீடியோ வந்து கிவ்வேக்கு எலிஜிபிள் ஆகும். அதுக்கப்புறம் சரியாக கமெண்ட் பண்ணியிருக்க ஒரு ஆளை செலக்ட் பண்ணி அவளுக்கு வந்து ரேண்ட் மெத்தடில் ஒரு ஆளை செலக்ட் பண்ணி அவளுக்கு வந்து ஐஃபோன் வந்து ஃப்ரீயாக கொடுக்க போகிறோம். இதுதான் அந்த கிவ்வே ரூல்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் கிவ்வேலையும் ஜாயின் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் ஜாயின் பண்ண மாட்டேங்கிறீங்க. நிச்சயமாக லக்கு இருந்தால் நீங்களும் இந்த கிவ்வேயில் வின் பண்ணிக்கிற முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போல முன்னோடி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.